வணக்கம் மக்களே, கனவில்லைன்ற சீரியஸில் போன வீடியோவில் நம்ம வீட்டோட இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால பார்ட் 2 இந்த வீடியோவில் கிச்சனோட இன்டீரியர்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு வாசப்படி வேணும். இப்போ அடுத்து கிச்சன் பார்க்கலாங்களா? இதுதாங்க நம்மளோட கிச்சன். இந்த பிவிசி ஷீட் பாத்தீங்கன்னா நாங்களே சூஸ் பண்ணுங்க. இன்டீரியர் பத்தி பேசும்போது அவருக்கு நிறைய ஷீட்ஸ் நம்மளுக்கு சாம்பிள் கொண்டு வந்தாரு. அதுல எந்த சாம்பிளுமே எனக்கு பிடிக்கல. நீங்க வாங்குற இடத்துல எனக்கு கூப்பிட்டு போங்க, நான் பார்த்து அங்கேயே சூஸ் பண்றேன்னு சொல்லி கேட்டேன். சரி அதுக்கு என்ன மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி இட்டுட்டு போய் காட்டினாரு. அப்போ நாங்க பை டிஃபால்ட்டா இந்த ஷீட்டை பார்த்தோம். ரொம்ப பிடிச்சு போச்சு. கிச்சனுக்கு ரொம்ப வெள்ளை போட்டாலும் நமக்கு நல்லா இருக்காது. க்ரீமோ சூஸ் பண்ணணும் வைங்களேன், அதை மெயின்டைன் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியன் குக்கிங்ல எப்பவுமே 3 வேலையும் சமைப்போம். அப்போ அந்த இதெல்லாம் படிக்கும் போது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு அதை தவிர கிரீனு ஆரஞ்சு இதெல்லாம் போகவும் பிடிக்கல. யோசிச்சுட்டே இருக்கும் போது நமக்கு பை லக்கா இந்த கலர் கிடைச்சது. மார்பிள் ஷேட்ல இருந்ததுங்க. உடனே இதுதான் வேணும் இந்த கிச்சனுக்கு அப்படின்னு நான் கேட்டுட்டேன். மேல பாத்தீங்கன்னா ஷெல்ஃப் அடிச்சிருக்கோம் நாங்க. இங்க 2 ஷெல்ஃப். அப்புறம் சிம்னியோட அவுட்லெட் தெரியக்கூடாதுன்றதுனாலதான் இந்த மேல ஷெல்ஃபே நாங்க அடிக்க ஆரம்பிச்சோம், பிளான் பண்ணோம். சிம்னியோட அவுட்லெட்காக தனியா ஒண்ணு அதை பிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து அது ஃபுல்லா போற மாதிரி ஃபுல்லாவே கபோர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். சோ தட் நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது நீட்டா இருக்கும் அப்படின்றதுனால, லைட் வெயிட்டா இருக்க திங்ஸ் அங்க வச்சுக்கலாம் அப்படின்றதுனால அங்க மேலையும் கபோர்ட் பண்ணிட்டோம். இது ஸ்பைஸ் ரேக். சின்ன சின்ன பாட்டில்ஸ் லைனா அடுக்கிக்கலாம். அடுத்து இந்த இது என்கிட்ட மல்லிகை டப்பா ஆல்ரெடி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க செட்டா. அந்த டப்பாங்களை வச்சு அளவு பார்த்து சின்ன சின்னதா அடிச்சுக்கு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் விஷுவலா தெரியணும் அப்படின்றதுக்காக இங்க நாங்க கண்ணாடி சூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி சிம்னியோட அந்த சைடும் ஒண்ணு இருக்கு, இந்த சைடும் சேமா அதே மாதிரி தான். கவுண்டர் டாப்ல ஸ்டவ்வும் சிம்னியும் பிக்ஸ் பண்ணிருக்கோம். அது அப்புறம் லாஸ்டா பாக்கலாங்க. கீழே வந்து முடிச்சுட்டு இதை பார்க்கலாம். முக்கியமா ஹைலைட்டான நம்ம கிச்சன்ல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. இது என்ன போர்ஷன் அப்படின்னா, ரைஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்காக இங்கே நானே ஒரு பிளான் பண்ணி ஒரு பாக்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸ்டீல்ல என் பையன் பார்த்து இதை செய்ய வச்சு கொண்டு வந்தாங்க. இது நம்ம அரிசி கொட்டிட்டோன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ளவே எல்லாமே வந்துடும். இது ரைஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டு. புல் அவுட் பண்ற மாதிரி கீழே வீல் பிக்ஸ் பண்ணிருக்கோம். தாழ்த்தோம்னா உள்ள போயிடும். அந்த ரைஸ் பாக்ஸ் பாத்தீங்கன்னா வெயிட் நிறைய வெயிட், நல்ல வெயிட் ஸ்டீல்ன்றதுனால அந்த வெயிட் தாங்கிறதுக்காக பிளைவுட்ல தான் அந்த பாக்ஸ் செய்திருக்கோம். வெளியே உங்களுக்கு வெளியே ஒரே பினிஷிங் வரணும்ன்றதுனால அதே சேம் பிவிசியே நாங்க செட் பண்ணிருக்கோம். சோ தட் யூனிஃபார்மா ஒரே கலரா இருக்கும்ன்றதுனால இது நம்ம இழுக்கிறதுக்கு வாட்டமா கீழே வீலும் பிக்ஸ் பண்ணிருக்கோங்க. நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. எடுத்துட்டு கீழே பெருக்கலாங்க. அந்த மாதிரிதான் பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது ஈஸியா நல்லா தள்ள வருது. அடுத்து இந்த ரைஸ் பாக்ஸ் மேல இவ்வளவு இடம் இருந்தது. நம்ம கிச்சன் சின்னதுன்றதுனால இந்த இடத்த ஏன் விடுவாங்கன்னு அங்க ஒரு பிளேட் போட சொல்லி இதை ஒரு தனியா ஒரு கபோர்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஆயில் புல் அவுட். மேல சின்னதா வைக்கிற மாதிரி கீழே ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஹைட்டா பண்ணி ஒரு ஆயில் புல் அவுட் பண்ணிருக்கோம். அடுத்த ஸ்டவ்க்கு கீழே நேரா நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு டிராயர் வச்சிருக்கோம். இந்த கட்லரி யூனிட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இது உள்ள இந்த டிவிஷன் பாத்தீங்கன்னா ஃபைபர்ல கூட வரும். நான் அதை சூஸ் பண்ணலங்க. அந்த மெயின்டெனன்ஸும் கஷ்டம், அது இல்லாம நிறைய இடம் அடிச்சுக்கும் அப்படின்றதுனால ஸ்டீல்ல டிவிஷன் வர மாதிரியான இந்த இதுதான் நான் சூஸ் பண்ணேன். 304 கிரேடுங்க. இதே கம்மி விலையில இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை வாங்கி துரு பிடிச்சு போய் நம்ம ஏன் கஷ்டப்படுவாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இதை நான் காஸ்ட்லியாவே வாங்கி போட்டுட்டேங்க. அடுத்து சின்னதா ஒரு டிராயர், கப்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி, இல்ல சின்ன சின்ன பாத்திரம் வச்சுக்கிற மாதிரி ஒரு டிராயர். அடுத்து பிளேட் எல்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு டிராயர். இது இல்லாம ரிமூவ் பண்ற மாதிரி டைப் தாங்க. நம்ம வெளியே ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தாட்டி கிளீன் பண்ணோம், இல்ல இந்த சாமி கும்பிடும்போது இல்ல ரொம்ப கிளம்சியா இருக்கு கிளீன் பண்ணோம்னா ஒரு வீல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, அதை பண்ணி நம்ம வெளியே எடுத்துட்டு கீழே ஃபுல்லா சுத்தப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிச்சனுக்கு இங்க எங்கேயுமே சிலிண்டர் வைக்கிறதுக்காக இடமே பண்ணலைங்க. கேஸ் சிலிண்டர் சர்வீஸ் ஏரியால தான் இருக்கு. பைப் லைன் மூலியமா தான் நம்ம கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த கனெக்ஷன் இங்க இருக்குங்க. இப்ப இன்கேஸ் எதனா ஃபால்ட் பாக்கணும்னா இது எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா ஈஸியா பாக்குற மாதிரி தான் இதை நாங்க பிளான் பண்ணிருக்கோம்.
இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஆர்டினரி ஷெல்ஃப் தாங்க. ஏன்னா இங்கெல்லாம் கூட நம்ம மாடர்ன் கிச்சன் மாதிரி அந்த டிரா டைப் வச்சோம்னு வைங்களேன், அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். டிரா டைப்ல இந்த மாதிரி வச்சு பிளேட் டைப்ல வச்சுட்டோம்னா ஈஸியா தொடச்சி எடுத்துக்கலாம், பாத்திரம் நிறைய வைக்க முடியும்ன்றதுனால இந்த பாதியை நான் மாடர்ன் கிச்சன் மாதிரியும் இதை செமி மாடர்ன் கிச்சன் மாதிரி தான் நான் பிளான் பண்ணிருக்கேன். இங்க ஒரு டிவைடர் கொடுத்துட்டோங்க, ஏன்னா உள்ள கை விட்டு எடுக்க முடியாதுன்றதுனால இங்க சின்னதா ஒரு டிவைடர் பண்ணி சின்னதா ஒரு ரேக் வச்சிருக்கோம். அடுத்து ரொம்ப ரேரா யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாம் உள்ள வச்சுக்கலான்றதுனால இங்கேயும் நாங்க ஒரு பிளேட் கொடுத்து இந்த ஷெல்ஃப் வச்சிருக்கோம். இந்த ஷெல்ஃப் பாத்தீங்கன்னா நாங்க ஹைட்டா இருக்கு, ஏன்னா இந்த அரிசி டப்பா கொட்டு வைக்கிற மத்த அரிசிகள் கொட்டு வைக்கிற அரிசி டப்பா பக்கெட்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இங்க வச்சுக்கலான்றதுனால என்னோட பக்கெட்டை வச்சு பார்த்து எனக்கு இந்த ஹைட்ல ஒரு பிளேட் போடுங்கன்னு சொல்லி வச்சு வாங்கிக்கிட்டேன். அடுத்து லாஸ்டான எட்ஜான பார்ட்டுன்றாங்க ஜிங்க் ஏரியா. கீழே ஜிங்க் ஏரியா கீழேயும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்றதுனால நீட்டா வச்சிருக்கோம். இங்க பினிஷ் பண்ற மாதிரி ஒரு கபோர்ட், க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு கபோர்டை கொடுத்துருக்கோம். இந்த கபோர்ட்ல நான் ஒரு ஆங்கர் மாதிரியான இது ஒண்ணு பிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இந்த தாளிக்கிற கரண்டி இந்த மாதிரி மாற்ற மாதிரி இருக்க ப்ரொவிஷனுக்கு கரண்டி தவாங்க இதெல்லாம் இந்த மாட்டிக்கலாம் அப்படின்றதுனால இந்த இதை அடிச்சு வாங்கிக்கிட்டேன். இந்த ஏரியாவும் வேஸ்ட் பண்ண வேணான்றதுனால 2 பிளேட் வச்சு வாங்கிட்டேன். அருவாமனை கத்தி இதெல்லாம் இங்க வச்சுக்கலான்றதுனால இங்கேயும் 2 பிளேட் அடிச்சு, சின்ன சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்லன்றதுனால அங்க 2-3 பிளேட் வச்சு அடிச்சு வாங்கிட்டேங்க. ஜிங்க்ன்றதுனால கொஞ்சம் அந்த இது வெளியே போகணும், காத்து வெளியே போனாதான் நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த விண்டோவையுமே நாங்க அடிச்சு வாங்கிக்கிட்டோம். நீங்க வீடு கட்டும் போது மறக்காம அதை வாங்கிக்கோங்க. காத்தே போல அப்படின்னா ஸ்டீல் ஜிங்கா இருந்தா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. அதனால கண்டிப்பா ஜிங்க் ஏரியா கீழேயும் இந்த விண்டோ டைப் நமக்கு வேண்டும். அடுத்து கவுண்டர் டாப் பாத்துலாங்களா. கவுண்டர் டாப்ல கிரானைட் பிளாக் கலர் அவங்க கொடுத்ததே நாங்க வச்சுக்கிட்டோங்க. இப்ப இதை எடுத்துட்டு வேற போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப பெரிய செலவாயிடும். அதனால அவங்க கொடுத்த கிரானைட் பிளாக் கலரே நாங்க வச்சுக்கிட்டோம். அடுத்து சிம்னி பாத்துருந்தாங்க. சிம்னி ஃபேபர் கம்பெனில தான் நாங்க வாங்கியிருக்கோம். சிம்னி ஏன் நாங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நாங்க இந்த கிச்சன்ல எக்ஸாஸ்ட் ஃபேனே போதுமானது இருந்ததுங்க. இப்ப நம்ம எப்ப ஓபன் கிச்சன் பிளான் பண்ணோமோ அப்ப சிம்னி மஸ்ட் அப்படின்றத நம்ம உறுதி பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம சப்பாத்தி சுடும் போதோ இல்ல வடை சுடும் போது, முக்கியமா மீன் வறுக்கும் போதெல்லாம் ஹால்ல உட்காரவே முடியாதுங்க. சோ சிம்னி மஸ்ட் அப்படின்றதால சிம்னி தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் இன்டீரியரே பண்ண ஆரம்பிச்சோம். சிம்னில 2 டைப் வருது, உங்களுக்கே தெரியும். ஹெட் டாப் ஒண்ணு, இன்க்ளைன் ஒண்ணு. ஹெட் டாப் தாங்க நம்ம மேனுவலா நல்லா இருக்கும், ரொம்ப லாங் வரும் தெரியும். இருந்தாலுமே நம்ம யூடியூப் வச்சிருக்கிறதுனால கிச்சன்ல நின்று சமைக்கும் போது வீடியோ எடுக்கும் போது இடிக்கும், நல்ல வியூ தெரியாதுன்றதுனால இன்க்ளைன் தான் சூஸ் பண்ணிருக்கோம். இந்த சிம்னி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மாடல் தாங்க. வேவிங்லயே நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 வர்க்கம் இருக்குங்க. 3 போட்டோம்னா நம்ம சப்பாத்தி சுடும் போது மீன் வறுக்கும் போதெல்லாம் இது நல்லா இழுக்க ஆரம்பிக்கும். ஆஃப் பண்றதும் வேவிங்ல ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம 3 months ஒன்ஸ்க்கு எடுத்து கிளீன் பண்ணோங்க. இந்த சிம்னியோட ஒர்க்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு நான் ரிவ்யூ போடுறேன். அடுத்து நம்ம ஸ்டவ், கிளாஸ் டாப்ல நம்ம ஸ்டவ் வாங்கியிருக்கோம். கிளாஸ் டாப்ல ஸ்டவ் நான் யூஸ் பண்ணது இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். இதுவே ஃபேபர் கம்பெனியே நாங்க வாங்கிட்டோம். ஃபேபர் கம்பெனில என்ன ஒரு பெரிய எனக்கு பிளஸ் என்ன, 2 பர்னரும் ஜம்போ மாடல்ல வந்திருக்கு. அடுத்து ஒரு ஸ்மால் வந்திருக்கு. ஜம்போ இருக்கிறதுனால நம்ம ஈஸியா குக்கும் பண்ணிக்கலாம். தோசை சப்பாத்தி சொல்லும்போது 2 தவா போட்டோம்னா சீக்கிரம் வேலையை முடிஞ்சிடும்ன்றதுனால இந்த மாடல் நாங்க சூஸ் பண்ணுங்க. கிளாஸ் டாப் இதுவரையும் யூஸ் பண்ணதில்லை, இனிமேதான் யூஸ் பண்ண போறேன். இதோட ரிவ்யூவுமே உங்களுக்கு அப்புறமா நான் சொல்றேன். சர்வீஸ் ஏரியால தான் சிலிண்டர் இருக்கு. உள்ளே ஒரு பைப், ஒரு மெட்டல் பைப்பை போட்டு இந்த பக்கம் தான் இருக்கு இதுக்கான ப்ரொவிஷன். லாஸ்ட்ல சின்னதா இடம் இருக்குங்க, இங்கே ஹோல் போட்டு நம்ம இங்கே கேஸ் லைன் பைப் லைன் கொடுத்துருக்கோம், கேஸ் பைப் லைன் கொடுத்துருக்கோம். அது ஒரு சின்ன வீடியோவா நான் போடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கவுண்டர் டாப். அவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்த ஜிங்க் பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஜிங்க் வித் ரெயில்ஸ். இங்க ஆரம்பிச்சு இது வரலாம் வருங்க, இங்க ஆரம்பிச்சு இது வரலாம் வரும். கிச்சனே சின்னது, கவுண்டர் டாப்பும் சின்னது, ரெயில்ஸே இவ்வளவு தூரம் வந்தா எங்க கட்டிங் பண்றது எங்க சமைக்கிறதுன்றதுனால அந்த சிங்க் வேணான்னுட்டு நான் வச்சுட்டு இந்த மாதிரியான கிரானைட் சிங்க் வாங்கியிருக்கேன். இந்த கவுண்டர் டாப் கலர் பிளாக் கலருக்கு சூஸ் ஆகிற மாதிரி இந்த கிரே கலர் வாங்கியிருக்கேன். இது குவார்ட்ஸ் கம்பெனிங்க. எல்லாமே இந்த சிம்னி ஸ்டவ் குவார்ட்ஸ் எல்லாமே எங்க ஹோல்சேல்ல கிடைக்கும்னு போய் பார்த்து தேடி தேடி வாங்கி நானே பண்ணும்போது மனசு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. இது நம்ம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு சிம்பிளா ஒரு நம்ம டேப்புமே இங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டர். வாட்டர் ஃபில்டருக்கான ஓஸ் அவங்க இங்க கொடுத்திருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றவங்க இங்க கொடுத்திருந்தாங்க. இங்க ஒரு எங்க ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்றதுன்றதுனால அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் இங்க ஒரு வாட்டர் ஃபில்டருக்கான பைப் லைன் கொடுத்துருக்கேன். இங்கதான் வாட்டர் ஃபில்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். இதுக்கும் வந்து பிவிசி பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் தான் முதல்ல பிளான் பண்ணோங்க. அப்புறம் பார்த்தா வாட்டர் ஃபில்டர் பார்க்கறதுக்கு கியூட் அழகா தான் இருக்கு. அதை மறைக்கும் போது தான் நம்ம என்னமோ வேலை பண்ணிருக்கோம்னு தோணுன்றதுனால சிம்பிளாவே இருக்கட்டும், ஓப்பன் டைப்ல இருக்கட்டும், இங்க நாங்க பிவிசில கபோர்ட் பண்ணல. அதுக்கான ப்ரொவிஷன் இங்க நான் கொண்டு வந்திருக்கோம். இங்க எங்குமே எலக்ட்ரிக் ஒயர் கனெக்ஷன் இல்ல. இது நாங்க எக்ஸ்ட்ராவா பிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த கவுண்டர் டாப் கீழே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான இடம் இருந்துச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு இங்க ஒரு நான் கபோர்ட் சின்னதா கிளாஸ் அடிச்சிருக்கேன். இது எதுக்குன்னா ஜூஸ் டம்ளர்ஸ் தான் இருக்கு இல்லைங்க, நீங்க அங்கங்க வச்சு ஒரு யாருன்னா வராங்க ஜூஸ் கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு கப் எடுக்கணும்னா எங்கன்னா போய் கபோர்டை தேடாம எல்லாமே இங்க அழகா அடிக்கலாம் அப்படின்றதால இங்கேயும் ஃப்ளோட்டிங் டைப்ல ஒரு கபோர்ட் வச்சிருக்கேன். ஃபுல்லா கிளாஸஸ் கொடுத்து இது எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த கவுண்டர் டாப்பை தாங்கின மாதிரி ஆச்சு. இந்த ஸ்பேஸ் நமக்கு யாருன்னா இடிச்சுக்கவும் மாட்டாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பண்ணிருக்கேன். இந்த ஐடியா இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த ஃபேன் பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸ்டவ் ஆன்ல இல்லாத போது ஒரு காய் நறுக்கிறோம் இல்லைன்னா மாவு பேசுறதுக்கு இல்ல கிரைண்டர்ல மாவு போடுவோம் இந்த ஃபேன் போட்டுக்கலாம்னு இங்க ஃபேன் போட்டிருக்கோங்க. இதோட சுவிட்சும் இங்கே இருக்கு. அடுத்து இங்க டவல் மாட்டிக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆங்கரும் அடிச்சு வாங்கிக்கிட்டேன். ஸ்டவ் ஆப்போசிட்ல ஒரு லேஃப்ட் அவங்களே சிமெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. அதை க்ளோஸ் பண்றதுக்கு இங்கேயுமே நாங்க டோர் வச்சு வாங்கிக்கிட்டோம். இங்க கிச்சன்ல பண்ண இந்த கலர் ஏதோ இங்கே கொடுத்துருக்கோங்க. இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க. கிச்சனுக்கு அடுத்து நம்ம சர்வீஸ் ஏரியா எப்படி பண்ணிருக்கோம்னு பாத்துக்கலாம் வாங்க. போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இது வந்து சேஃப்டி இல்லாம இருக்கு, அதனால இதுக்கு எதனா ஒரு ஐடியா பண்ணணும் நான் சொல்லியிருந்தேங்க. ஃபுல்லா கிரில் கொடுத்துட்டோம். இப்ப நமக்கு ஃபுல் சேஃப்டி ஆயிடுச்சுங்க. அந்த பக்கத்துல இருந்து யாருன்னா பேசேஜ் போகும்போது இந்த பக்கம் பார்க்கதான் முடியுமே தவிர உள்ள வரத்துக்கு முடியாது. ஃபுல்லா சேஃப்டியா கிரில் கொடுத்துட்டோம். இந்த கிரிலோட மேலையும் ஒரு ஷீட் கொடுத்துட்டோம். டிரான்ஸ்பரண்டான ஷீட் கொடுத்துருக்காங்க. அதனால மேல எதனா போட்டா கூட நமக்கு இங்க கீழே வராது. இங்க தொட்டி வச்சுக்கலாம், இல்ல என்ன வெங்காயம் இது மாதிரி என்ன காயணும் அப்படின்னாலும் இதுல நம்ம வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா வெயிட் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிரில் பண்ணவங்க 50 தொட்டி கூட வைக்கலாங்க, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேப் இங்க தாங்க இருந்தது. சரி நாங்க இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம இந்த டேப் விட்டுட்டோம். எதுனா பெரிய சாமான் கழுவுறதுக்கு யூஸ் ஆகும்ன்றதால இந்த டேப் அப்படியே விட்டுட்டோம். இப்ப அடுத்து இங்க ஒரு கிரனைட் பிக்ஸ் பண்ணோம். அவங்க கொடுத்த ஜிங்க இங்க வைக்கலாம் தான் முதல்ல பிளான் பண்ணோங்க. இன்ஃபேக்ட் லென்த்துமே சரியா தான் இருந்திருக்கும். இருந்தாலுமே அந்த ஜிங்க் வேண்டாம், அந்த ரைட்ஸ்ல ஃபியூச்சர்ல துரு பிடிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுனால அந்த ஜிங்கை நாங்க ஹார்ட்வேர்ல ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களை எடுத்துக்க சொல்லிட்டு இந்த ஜிங்க் வாங்கி நாங்க இங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ஜிங்குக்கு ஒரு டேப் இங்க நாங்களே கொண்டு வந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்தோங்க. இதோட பாத்தீங்கன்னா கீழே இருக்க கோட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மேட் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. சோ ஃபியூச்சர்ல இங்கேயும் துரு பிடிக்காம நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நாம சிலிண்டர் கொடுத்துருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கேஸோட சிலிண்டர் இங்க வச்சிருக்கோம். கேஸ் ஸ்டவோட சிலிண்டர் இங்க வச்சிருக்கோம். இதுல இருந்து பைப் வந்து அந்த வழியா உள்ள போகுது. சோ இன்னும் ஒரு சிலிண்டர் ஃபியூச்சர்ல வருங்க. அப்ப நமக்கு இங்க சமையல் ரூம்ல அடைப்பு இல்லாம இங்க சிலிண்டர் வச்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க ஒரு பிவிசி கபோர்ட் பண்ணி வாங்கிட்டேங்க. இவ்வளவு பெரிய கபோர்ட் இங்க தேவையா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம கிச்சன் கொஞ்சம் நிறைய சமைப்பேன் அப்படின்றதால எக்ஸ்ட்ரா நிறைய கடாய் இருக்கு, ஒரு 2-3 குக்கர் இருக்கு, அதெல்லாம் இங்க கூட வச்சுக்கலாம் அப்படின்றதால இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிக்க சொல்லிருக்கேன். இங்க அது கொஞ்சம் பெருசாவும் அடிச்சு வாங்கிக்கிட்டேங்க. சிம்னியோட அவுட்லெட் அங்க வருது. இந்த எக்ஸாஸ்ட்கான ப்ரொவிஷன் தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. நாங்க சிம்னிக்கு நாங்க தான் ஓட்ட போட்டு அது சிம்னி அவுட்லெட் கொண்டு வந்துட்டோம். இருந்தாலுமே எக்ஸாஸ்ட் சமையல் ரூம்ல பிக்ஸ் பண்ணிருக்கோங்க. இதுதாங்க நம்மளோட சர்வீஸ் ஏரியா. எல்லா டைம்லயும் நம்ம சிம்னியும் ஓட்ட வேணான்றதுனால எக்ஸாஸ்ட் ஃபேனும் வேணும் அப்படின்றது எக்ஸாஸ்ட் ஃபேனுமே பிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன்.
துணி காய வைக்கிற கொடி ஒண்ணு வாங்கணுங்க. அது அடுத்து வந்து ப்ரூம் எல்லாம் மாட்டுற மாதிரியான ஒரு ஸ்டாண்டும் வருது, நான் வீடியோ பார்த்திருக்கேன், அதுவுமே வாங்கணும். அதுக்கிட்ட போக டைமும் இல்ல, கொஞ்சம் பட்ஜெட்டும் இருக்குதுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலான் இருக்கேன். துணி காய வைக்கிற கொடி நான் இங்கதான் மாட்ட போறேன். அப்புறம் இந்த டோரோட பேக் சைட்ல மாப்பு ப்ரூம் எல்லாம் தொடப்பெல்லாம் தொங்க விட்டுக்கு மாதிரி ஸ்டாண்டுமே இங்க வாங்கி மாட்ட போறேன். அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம கிச்சனோட இன்டீரியர். இதுல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்கதான் போனாஸ் கிச்சன் சமையல்லாம் நடக்குது. ஆமா, இனிமே ஃபியூச்சர்ல நம்ம சமையல் மொத்தம் ஆயிட்டோம். இன்னைக்கு என்ன சமையல், இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த கிச்சன்ல தான் வரப்போகுது. அவ்வளவுதான இந்த வீட்டோட இன்டீரியர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்டீரியர் ஃபுல்லாவே நான் ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட ஐடியாஸும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது எல்லாமே எங்களோட சாட்டிஸ்பேக்ஷனுக்காக நாங்களே செல்ஃபா ஐடியா பண்ணி எங்க பட்ஜெட்குள்ள நாங்க பண்ணிருக்கோம். இதெல்லாம் எப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து இந்த சீரியஸ்க்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடை புக் பண்ணும்போது நாங்க எப்படி புக் பண்ணோம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நாங்க வந்து எவ்வளவு பார்த்தோம், நாங்களே பார்த்து கடையில போய் வாங்கினது, இப்படி எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நீங்க பாருங்க. ஃபியூச்சர்ல நீங்க வீடு கட்டினாலோ இல்ல இப்ப வீடு கட்டிட்டு இருந்தாலோ இந்த ஐடியாஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன். நம்ம சேனல் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அட வீட்டுக்கு வாசப்படி வேணும்.